வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நாம ஒரு அருமையான பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போறோம். இதுக்கு நாம பயன்படுத்தக்கூடிய அந்த ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது பச்சை மிளகாய். இது மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போறோம். இது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஆந்திராவில் அதிகமாக விளையுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது போக மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், தமிழ்நாடு இந்த மாதிரி இடங்கள்லையும் இந்த பச்சை மிளகாயோட விளைச்சல் அதிகமாக இருக்கு. இதில் ஆந்திராவை பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன் சில்லி சிட்டி அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு மிளகாய் வகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டே பண்ணியிருக்கு. அதாவது பூட் ஜோலிக்கியா அப்படிங்கிற அந்த மிளகாய் உலகத்திலேயே காரமான மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ரெக்கார்டு கூட பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து விட்டமின் சி இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் இருக்குது. காரத்தை விரும்புகிறவங்க பச்சை மிளகாய் தவிர்க்கிறதே கிடையாது. நம்ம உணவில் சாதாரணமாக எல்லா இடத்துலையும் இந்த பச்சை மிளகாயை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த பச்சை மிளகாயை வச்சு என்னென்ன தொழில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் சில்லி பிக்கிள், அதாவது ஊறுகாய்கள் தயாரிக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகாயை வாங்கி ஹோல்சேலாக வாங்கி ரீட்டெயிலாக சேல் பண்ணலாம். இதுலேயே கிரீன் சில்லி பவுடர் நம்ம தயாரித்து சேல் பண்ணலாம். கிரீன் சில்லி சாஸ் தயாரிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் கூட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் கிரீன் சில்லி பவுடர் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வேற ஒரு பிஸ்னஸ் இந்த பச்சை மிளகாயை பயன்படுத்தி செய்ய போகிறோம். பிக்கிள்ஸ் பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிற மாதிரி இருந்தால் கூட இதில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அதே நேரத்தில் வாங்குறவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட இந்த மாதிரியான பிக்கிள்ஸ் வியாபாரத்தில் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு 200 ரூபாய் அப்படிங்கிறது செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ பாருங்கள், 1 கிலோ நீங்கள் ஒரு பச்சை மிளகாயில் ஒரு பிக்கிள்ஸ் போடுறீங்க அப்படின்னாக்கா அதோட ரேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஸ்லைடை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதில் பாருங்கள் எத்தனை பிராண்டட், இப்போ நான் காமிச்சிருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா எத்தனை பிராண்ட் இருக்குது பாருங்கள். எவ்வளோ வெரைட்டியாக செஞ்சுருக்காங்க, கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நல்லா லேபிள் ஒட்டி ஒரு எஃப்எஸ்சிசிஐ லைசன்ஸ் வச்சு இந்த மாதிரியெல்லாம் இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது இதில் நிறைய பேர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதனால இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா பச்சை மிளகாயிலிருந்து ஊறுகாய் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிரீன் சில்லி பிக்கிள் பிஸ்னஸ், இதுதான் இன்னையோட டாபிக். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தும் இதை தயாரிக்கலாம். அப்போ வீட்டிலேருந்து தயாரிக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு குறைவான முதலீடு போதும். அதுவே நீங்கள் மிஷினரிஸ் பயன்படுத்தி தயாரிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு பல்காக ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அதாவது நீங்கள் இன்றைக்கி ஒரு 1000 பாட்டில் தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் வீட்டில் வந்து அதை செய்ய முடியாது. அதுக்கு கண்டிப்பாக மிஷினரி வேணும். அப்போ இந்த வீடியோவில் 2 விதமாகவும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மிஷினரியை வச்சு எப்படி ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியோட பிக்கிள் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதும், வீட்டிலையே நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்போது சின்ன முதலீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த கிரீன் சில்லி பிக்கிள் மேக் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாதாரணமாக இந்த தொழிலை நீங்கள் வீட்டில் இருந்து செய்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு 20,000லேருந்து 30,000 முதலீடு இருந்தால் போதுமானது. அப்போ நம்ம இதுக்கு என்ன செய்ய போகிறோம், பச்சை மிளகாய்கள் வாங்குறது, அதுக்கு தேவையான மசாலா, எண்ணெய், அதுக்கப்புறம் அதுக்கான பாட்டில்ஸ், அப்புறம் ஸ்டிக்கர் மாதிரி நம்மளோட லேபிள்ஸ், ஏதாவது ஒரு நேம் வந்து அதில் ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே வேணும். இதுவே நீங்கள் வந்து மிஷின்ஸை பயன்படுத்தி இந்த தொழில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னாக்கா ஒரு 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு முதலீடாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு 1000 பாட்டில்ஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 1000 கிலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நீங்கள் அதை ஒவ்வொரு காம்பை கிள்றது, அதுக்கப்புறம் அதை கட் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், மிஷின்ஸை வச்சு நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இதுக்கான முதலீடு அப்படிங்கிறது ஒரு 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போது ரெண்டுக்குமான அந்த என்னென்ன பொருள் சேர்க்குறோம் அப்படிங்கிறது ஒரே அளவு தான். இப்போ 1 கிலோவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதை நீங்கள் 100 கிலோவுக்கு அப்படியே நீங்கள் 100ஆல் என்ன செஞ்சுக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 கிலோ பச்சை மிளகாய் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதுக்கான உப்பு வந்து 1 கப். அதே மாதிரி ஆயில் பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் ஆயில் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பெரும்பாலும் நல்லெண்ணெய் இல்லைனாக்கா கடுகு எண்ணெய் இதை யூஸ் பண்ணும்போது ஊறுகாய் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சிவப்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி, பூண்டு, ஜீரக பவுடர், அதுக்கப்புறம் வந்து கடுகு பவுடர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜீனி கொஞ்சம், அதாவது சுகர் கொஞ்சம், புளி,
ஒயிட் வினிகர் இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நான் இது சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. நீங்கள் இப்போ சாதாரணமாக வீடுகளில் போடும்போது இவ்வளோ பொருள் சேர்க்க மாட்டீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியோட ஒரு பிராண்டடாக பண்ணணும் அப்படின்னாக்கா இத்தனை பொருளும் தேவைப்படுது. ஒவ்வொரு பொருளுக்கு நேராகவும் எவ்வளோ அளவு வேணும் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்போ 1 கிலோவுக்கு இந்த அளவு அப்படின்னா நீங்கள் 100 கிலோவா 1000 கிலோவா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இதை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா நம்ம பச்சை மிளகாய் ஹோல்சேலாக வாங்கிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா மேலே வந்து உங்களுக்கு தெரியும் பச்சை மிளகாய் வாங்கும்போது எவ்வளோ அழுக்காக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா அதில் தரமானதை நம்ம பிரித்து எடுக்கணும். அழுகல் இல்லாமல் பூச்சிகள் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் பிரித்து எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா காம்பு நீக்கக்கூடிய அந்த மிஷின் இதில் வந்து பச்சை மிளகாயோட காம்புகள் நீக்கப்படுது. நீக்கினதுக்கு அப்புறமா இதை சுடு தண்ணியில் பிளான்ச்சிங் பண்ணுவாங்க. இதுக்கு தான் அந்த பிளான்ச்சிங் மிஷின் இதுக்கு பேர். இதில் வந்து என்ன செய்வாங்க, அந்த சுடு தண்ணியில் அதை பிளான்ச்சிங் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த என்சைம்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் பச்சை மிளகாயை கொஞ்சம் நேரம் அதை வந்து வடிகட்டி வைக்கணும். வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டிங் மிஷினில் பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன மசாலா வேணுமோ ஆயில்லேருந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கான ட்ரே அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதை வச்சு நம்ம நல்லா இதை ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6-7 நாள் வரைக்கும் இதை ஊற வைக்கணும். அதாவது நொதிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் அந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இது pH டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை டெஸ்ட் எடுத்து கரெக்டான pH லெவல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், பாட்டிலில் வந்து இதை ஃபில் பண்ணி லேபிள் ஒட்டி பார்கோடிங் கொடுத்து இதை வந்து என்ன செய்யலாம், சேலுக்கு கொண்டு வரலாம். ஓகேங்களா. இந்த பேக்கிங் பண்ணுறதுக்கு, சீலிங் பண்ணுறதுக்கு, ஃபில்லிங் பண்ணுறதுக்கு எல்லாமே மிஷின்ஸ் பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஒரு 1000 பாட்டில் 2000 பாட்டில் நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படிங்கும்போது மேன் பவர் வச்சிங்கன்னா மிஷின்ஸை விட உங்களுக்கு செலவு அதிகமாகும். அப்போது இது எல்லாமே மிஷின்ஸாக வச்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இதுவே வந்து வீட்டில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன். இது வந்து மிஷின்ஸை பயன்படுத்தி மட்டும் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன மிஷின்ஸ் பயன்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெம் ரிமூவிங் மிஷின், அதாவது காம்புகள் நீக்கிறதுக்கு, பிளான்ச்சிங் மிஷின், அந்த மேலே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத உயிரிகள்லாம் கொல்றதுக்கு நம்ம அந்த சுடு தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து பிளான்ச்சிங் மிஷின், சில்லி கட்டிங் மிஷின், கட் பண்ணுறதுக்கு, ஃப்ளேவரிங் மிஷின், அதாவது இந்த மசாலாலாம் சேர்க்கறதுக்கு கூட உங்களுக்கு மிஷின் இருக்குது. தேவைப்பட்டால் இதை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூவி பாட்டில் ஸ்டெரிலைசேஷன் மிஷின், நம்ம எந்த பாட்டிலில் அடைக்கிறோமோ அந்த பாட்டிலை சுத்தப்படுத்துறதுக்கு, நம்ம ஒவ்வொரு பாட்டிலாக கழுவுறதுக்கு பதிலாக இந்த யூவி ஸ்டெரிலைசேஷன் பண்ணோம்னா எல்லாமே சுத்தமாகவே ஸ்டெரிலைஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் மிஷின் இருக்குது, பேக்கிங் மிஷின் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான அந்த வெசல்ஸ் யூஸ் பண்ணணுமோ அந்த வெசல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் இந்த ஸ்லைடை கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி பார்த்தீங்க அப்படின்னாலே என்னென்ன மிஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தனித்தனியாக இந்தியா மார்ட் வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஒரு பிக்கிள் பிளான்ட்டாக நம்ம செட் பண்ணணும் அப்படின்னாக்கா பிக்கிள் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இந்தியா மார்ட்லேயும் வரும், ட்ரேட் இந்தியாலையும் வரும். இந்த மாதிரி இடங்களில் போய் நீங்கள் கரெக்டான மிஷினை டைரெக்டாக போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னால் இவ்வளோ முதலீடு போட முடியாது, நான் ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன முதலீட்டில் இந்த தொழிலை பண்ணணும், வீட்டில் இருந்து செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன மெத்தட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சாதாரணமாக நம்ம எப்பயும் போல் பச்சை மிளகாய் வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு உப்பில் ஒரு 2 மணி நேரம் அதை ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தனியாக நீங்கள் இந்த புளியையும் வினிகரையும் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அளவுகள் எல்லாமே நான் முன்னாடி சொன்ன ஸ்லைடை நிப்பாட்டி பார்த்துக்கோங்க, அதே அளவு தான். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஆயில், அதாவது நல்லெண்ணெயோ இல்லைன்னா கடுகு எண்ணெயோ நீங்கள் என்ன செய்யணும், நல்லா சூடு பண்ணணும். சூடு பண்ணிவிட்டு அதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதாக அரைச்சி அதையும் சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் ஜீரகத்தூள் சேர்க்கணும். அதுக்கப்புறம் கடுகு பொடி சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் புளி கரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அதையும் அதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் சுகர் சேர்த்துட்டு ஒரு லோ ஹீட்டில் கொஞ்சம் நேரம் அதை சூடு பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய
வச்சிருக்கக்கூடிய, அதாவது சுத்தம் பண்ணி காம்பு நீக்கி கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பச்சை மிளகாய்களை நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஹீட்டில் அதை குக் பண்ணணும். பண்ணும்போது ஆயில் வந்து உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணுறதை நிப்பாட்டணும். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஆற வச்சு நம்ம அதுக்கப்புறம் பேக் பண்ணி மேலே நீங்கள் வந்து லேபிள் சும்மா நார்மலாக லேபிள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி லேபிள் வாங்கி அதை மேலே வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். இந்த மாதிரி கம்மியான முதலீட்டில் தயாரிக்கிறவங்க நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நேபர்ஸு, ரிலேட்டிவ்ஸு இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து சேலுக்கு கொண்டு வரலாம். ஓகேங்களா? இதுவே நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இதுக்கான சேல்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. சின்ன தொழிலாக இருந்தாலும் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய லாபம் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். இதுக்கான மேன் பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் வச்சு செய்யும்போது உங்களுக்கு 2 ஸ்கில்டு, அதாவது வேலை தெரிந்த 2 பேர் வேணும். அதை வேலை தெரியாத ஒரு 5 பேர் ஹெல்ப்பராக நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த அளவுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், இதில் ப்ராஃபிட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 35% வரைக்கும் நீங்கள் இதில் லாபம் பார்க்க முடியும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் வந்து ஒரு 3,500 ரூபாய் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். இதுதான் இதோட ப்ராஃபிட் கால்குலேஷன். நார்மலாக வந்து எல்லா செலவுமே உங்களுக்கு அதில் அடக்கமாயிடும். ஓகேங்களா? 30லேருந்து 35% கண்டிப்பாக இதில் லாபம் கிடைக்கும். லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க. ஒரு FICCI லைசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கலாம். எப்போவுமே ஒரு சின்ன தொழிலில் நிறைய லாபம் பார்க்கலாம். அந்த வரிசையில் இந்த க்ரீன் சில்லி பிக்கிள் மேக்கிங் பிஸ்னஸ் ஒரு நல்ல லாபகரமான தொழிலாக இருக்கும். இது மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. சாதாரணமாக ஒரு சின்ன பெட்டி கடையிலேருந்து ஒரு மளிகை கடையிலேருந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட், காமர்ஸ் வெப்சைட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்யாணம், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இதை நம்ம என்ன செய்ய முடியும், சேல் பண்ண முடியும். ஒரு சின்ன முதலீட்டிலையும் செய்ய முடியும், ஒரு பெரிய முதலீட்டிலையும் செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.